அமலாக்கத்துறையை வைத்து ஆள் பிடிக்கும் பாஜகவின் பார்முலா தமிழ்நாட்டில் ஈடுபடாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் போர்க்குணத்தை அரசியல் மற்றும் கருத்தியல் ரீதியில் எதிர்கொள்ள திராணியற்ற பாஜக அமலாக்கத்துறை மூலம் அச்சுறுத்தல் எனும் ஆயுதத்தை நீட்டியதற்கான அடியாக உயர்நீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக அறிக்கை ஒன்றில் ரகுபதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர்களையும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த முதல்வர்களையும் கைது செய்து ஜனநாயகத்துக்கு எதிரான சர்வாதிகார அரசியலை நடத்தி கொண்டிருக்கும் அடியாளாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார். மோடி அரசின் 10 ஆண்டு ஆட்சியில் அரசியல் தலைவர்கள் மீது பதிவு செய்த 193 வழக்குகளில் இதுவரை 2 வழக்குகளில் மட்டுமே குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனைகள், கைதுகள் மூலம் தனது அரசியல் எதிரிகளை மிரட்டி பழிவாங்கவும் அவர்களது செயல்பாடுகளை முடக்கவும் அமலாக்கத்துறை அரசியல் சதியை நடத்தி கொண்டிருப்பதைத்தான் கன்விக்ஷன் ரேட் வெளிக்காட்டுகிறது என்று ரகுபதி குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை குறிவைத்து மிரட்டி அவர்களை பாஜக ஆதரவாளராக மாற்றுவது என பாஜக அரசின் அடியாள் துறையாக அமலாக்கத்துறை செயல்படுவதாக அவர் விமர்சித்துள்ளார். வடக்கே அமலாக்கத்துறையை வைத்து ஆள்பிடித்த பார்முலாவை இங்கே செய்து பார்க்கலாம் என பாஜக கணக்கு போடுவதாக ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். முதுகெலும்பில்லாத கோழைகள் வேண்டுமானால் பாஜகவின் சித்து விளையாட்டுக்கு பயந்து ஆதரித்து அடிபணியலாம் என்றும், ஒரு காலமும் திமுகவின் கடைக்கோடி துண்டனையோ திராவிட மாடல் அரசையோ துரும்பளவு கூட அசைத்து பார்க்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.